ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கேள்விக்கான கெஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ நம்ம கொடுக்குற கேள்வி கெஸ்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேஎல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்காங்க. 137 இந்த வருஷத்தில் இந்த ரிசல்ட்டு 2வது டைம் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 3வது டைம் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. 2025 ஏற்கனவே 2 வாட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ 3வது வாட்டி இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 484, அதாவது அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு திரும்பவும் 2025 திரும்பவும் இந்த ரிசல்ட் கொடுக்கும்போது 230. ஒரு டைம் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் டபுள்ஸ் கொடுக்கல. அப்போது இந்த இடத்துல நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும், அதுக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பாருங்கள், டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 484, 955, 669, ஒரு 3 வாட்டி வந்து டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டபுள்ஸில் வந்து 9, 4 தான் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி கம்பெனி 23. ஓகேங்களா? இந்த ட்ரா நம்பர் குழுக்களுக்கான கெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வார சார்ட்டில் பார்த்திங்கன்னா 458 ரிசல்ட்டு முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த குழுக்கள் போன வாரம் 458 ரிசல்ட்டை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வாரம் 4 to 4 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு 4 தான் இந்த இடத்துல இறக்கியிருக்காங்க. இப்போ திரும்பவும் இந்த வீக் என்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த 4 திரும்புகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 4ன்ற நம்பர் திரும்புகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு நம்பர் டபுள்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுவும் இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீக்லி சார்ட்டில் டபுள்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அதே பேஸ் பண்ணி டெஸ்டிங்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவரலாக பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ட்டில் ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்போர்டுக்கு பார்த்திங்கன்னா 7ன்ற நம்பரும், ஓகேங்களா, 7ன்ற நம்பரும் 5ன்ற நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா 7 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிபோர்டில் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அது திரும்பவும் வர மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா 5 இல்லாமல் ஆட்டம் இருக்காது. உங்களுடைய கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் நான் ஏ போர்டுக்கு கொடுப்பேன். ஏ போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஏ போர்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 9361809032. உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9361809032. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் தான் அட்டன் பண்ணுவேன். எந்த ஒரு டவுட்னாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டீட்டெயில்ஸெல்லாம் சென்ட் பண்ணிவிடுவேன். 9361809032. ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸோ ஏ போர்டு எடுத்திருக்கேன். ஏ போர்டு வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஏ போர்டு எடுத்திருக்கேன். பார்த்துடலாம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 8 வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து 3ன்ற நம்பர் ஏ போர்டில் பெண்டிங்கில் வந்துட்டுருக்கு கேஎல்ல. அந்த 3 அடிக்காமல் அதுக்கு பவர் வந்து அடிச்சுட்டே வருவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு பார்த்தா நாளைக்கு ஏ போர்டுக்கு 8 தான் வருது என்னுடைய கணிப்புப்படி. உங்களுக்கு வந்து ஏ போர்டில் 8 வந்தால் நீங்கள் 8 ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏ போர்டுக்கு 8 அப்படின்ற நம்பர், அதை விட்டால் இன்னொரு நம்பர்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டுக்கு 5. இந்த 2 நம்பர் தான் ஏ போர்டுக்கு என்னுடைய கணிப்பில் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா சி போர்டுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கும் 8 தான் காட்டுது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சி போர்டுக்கு என்னுடைய கணிப்பில் 8 வருது. ஸோ உங்களுக்கு 8 வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 2 திரும்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கொடுத்த 7க்கு நாளைக்கு அப்படியே பவர் வச்சாலும் வைக்கலாம். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்போர்டு பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங் நம்பர் பார்த்திங்கன்னா பிசிக்கு இந்த நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. 59, 55, 36. ஸோ இதை வந்து நீங்கள் பிசிக்கு. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 நம்பர் பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா 98.
இது இடமில்லை, இங்கே எழுதி காமிக்கிறேன். 98. ஓகேங்களா. பிசிக்கு வந்து இந்த 4 செட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் பிசிக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த 758 இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து பாக்ஸுக்கு எடுத்துக்கோங்க. 675 இந்த 2 செட்டை மட்டும் நீங்கள் இந்த 2 செட்டை மட்டும் பாக்ஸுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸுக்கு வந்து நிறைய கொடுக்கல, இந்த 2 செட்டு மட்டும் நீங்கள் பாக்ஸுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த செட்டெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறதுக்கு 800 896 775. ஸோ பார்த்துக்கோங்க. 798 இந்த 4 செட்டை மட்டும் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாருங்கள். ஓகேங்களா. உங்களுடைய கணிப்பில் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி கொடுத்தோம். அடுத்து வந்து ஏசிக்கும் ஏபிக்கும் நீங்கள் நம்பர் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஆல் போர்டுக்கு 38 83 82 19 42 22 75 57 இதே மாதிரி நீங்கள் ஏபிக்கும் அண்ட் ஏசிக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுவும் உங்களுடைய கணிப்பில் எந்த போர்டுக்கு வந்திருக்கு, எந்த போர்டில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.